வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு க்ரௌட் அதிகமாக இருக்குது. இந்த க்ரௌடுன்றது இன்னும் 3 நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பக்தர்கள் தரிசனத்துக்கு வர்றவங்கள வர வேணான்னு நான் சொல்ல முடியாது. வர்றவங்க வரலாம். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க, ஒரு ஃபேமிலியோடு வர்றவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த 3-4 டேஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இல்லை நாங்கள் வரப்போகிறோம் நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன் வாங்குகிற இடம் கூட க்ரௌடு ஹெவியாக இருக்குது. அதே போல் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வ தரிசனம் பண்ணுறது கூட 20 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று ஆகஸ்ட் 15 ஹாலிடே, இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி வரலட்சுமி விரதம் லோக்கல் ஹாலிடே. நாளைக்கு சாட்டர்டே சண்டேன்றது ஜென்ரலாகவே க்ரௌட் அதிகமாக இருக்கும். மண்டே ராக்கி பௌர்ணமி. ஸோ ராக்கி ஃபெஸ்டிவல்ன்றது லோக்கல் ஹாலிடே. நார்த் இந்தியாலாம் கம்ப்ளீட்டாக ஹாலிடே. ஸோ க்ரௌடுன்றது இன்னும் 3-4 நாளைக்கு 3-4 டேஸ்க்கு க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரங்க, வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு. வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் நடந்து போகிற பக்தர்களுக்குன்னு பார்த்தோம்னா, அலிப்பிரி நடப்பாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நிறைய பக்தர்களுக்கு அந்த டவுட் இருக்குது. அலிப்பிரி நடப்பாதையில் டோக்கன் கொடுக்குறாங்களான்ற மாதிரி. அலிப்பிரி நடப்பாதையில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு கூட நம்ம திருப்பி பஸ்லலாம் போக முடியாது. சுவாமி தரிசனத்துக்கு போகணும்னு நினச்சா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகும்போதே ஆன் தி வேல 1200வது படியில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த 3-4 டேஸ் மேக்ஸிமம் சுவாமி தரிசனத்துக்கு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. க்ரௌடு ஹெவியாக இருக்குது. அப்படி வர அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரௌட் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு தரிசனத்துக்கு எந்த டோக்கன் இல்லாமல் போகணுமுன்னா டைம் அதிகமாக ஆகும் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.